ஆத்ம வணக்கம். நான் உங்கள் அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிடர் ஸ்ரீனிவாசன் வருஷநாடு. நம்ம இப்போ இன்னொரு ஜாதக ஆய்வை பார்ப்போம். இந்த வாய்ப்பு அளித்த எனது குருநாதர் திருப்பதோடுமுத்தி ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடான கொடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம். இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா ஒரு ஆணோட ஜாதகம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2020 வாக்கில் ஒரு 20 கோடி ரூபாய் தொழிலில் நஷ்டமாயிடுது. 20 கோடி. அது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு பார்க்கலாம். சரிங்களா? சரி, இது ஒரு ஆணோட ஜாதகம்னு சொன்னோம். இவங்க ஒரு தொழில் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்களோட ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம். தற்போது போய்கிட்டு இருக்கக்கூடிய அட்சய லக்னமானது பார்த்தீங்கன்னா விருச்சிகம், கேட்டை 1ஆம் பாதம். லக்னாதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அவங்க எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு 6ஆம் இடத்துல இருக்கலாமா, இருக்கக்கூடாது. நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா கேட்டை 1ஆம் பாதம். புதன் பகவான் ஏஎல்பிக்கு 12ல் இருக்கலாமா, நிச்சயமாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஏஎல்பிக்கு 12ல் தானே இருக்குது நட்சத்திர அதிபதி. அப்படி இப்படின்னு சொல்லி சாதாரணமாக தெரியலாம். ஆனால் தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்திடும். ஏன்னா இந்த ஜாதகருக்கு 5ஆம் இடத்திற்கு இந்த புதன் பகவான் 8ஆம் இடமாக வந்துடுவார். சரிங்களா? அதே மாதிரி இந்த தொழில் ஸ்தானத்துக்கு இந்த 5ஆம் இடம் 8ஆம் இடமாக போயிடும். அப்போது ஒரு கடுமையான பிரச்சனையை கொடுத்துருமானா, தொழிலில் ஒரு பெரிய லாஸை கொடுத்துருமானா, நிச்சயமாக கொடுத்துரும். அப்போது இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா ஹெவியாக நல்லா தான் போயிட்டு இருக்க மாதிரி இருந்திருக்கு. சிறு சிறு பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா ஹெவியான லாஸ் இந்த கேட்டை 1ஆம் பாதம் இந்த புதன் பகவான் வரும்போது நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு 8ஆம் இடத்தில் இருந்திருந்தாலும் அப்பையும் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கேட்டை 1 வரும்போது தான் அவர் பெரிய பள்ளத்தில் விழுகிற மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு. அதுலேருந்து அவரால் மீளவே முடியலை. சரி, எப்போ தான் ரெக்கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது கேட்டை 4 பாதங்கள் முடிகிற வரைக்குமே இந்த பிரச்சனை இருக்குமானா நிச்சயமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏஎல்பி லக்னமானது தனுசில் வந்துட்டாலும் தனு லக்னத்துக்கு வந்தாலும் அப்போ உபய லக்னங்கள் செய்யும்போது புதுமையான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த உபய லக்னங்கள் போகும்போது குரு பகவான் இந்த ஏஎல்பிக்கு, அதாவது தனு லக்னம் போகும்போது ஏஎல்பிக்கு குரு பகவான் எங்கே இருக்கார்? 2ஆம் இடத்துல நல்லா தான் இருக்கார். அதே மாதிரி சுக்கிர பகவானும் இந்த ஏஎல்பி லக்னம் இங்கே வரும்போது கேது பகவான் 7ல் தான் இருக்குது. நல்லா தானே இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இந்த 10ஆம் இடத்துக்கு புதன் பகவான் இங்கே 2ல் அமர்ந்திருந்தாலும், அதாவது 11ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் இந்த உபய லக்னங்கள் செல்லும்போது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தா நிறைய பிரச்சனை இருக்கும். சரிங்களா? அதனால் உபய லக்னங்கள் செல்லும்போது இவங்க தொழில் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம அறிவுறுத்திட்டோம். புதுமையான முயற்சிகள் செய்ய வேணாம் அப்படின்றத நம்ம இவங்களுக்கு இதன் மூலம் சொல்லிட்டோம். இந்த 10ஆம் அதிபதி இங்கே போகும்போது இந்த சூரிய பகவான் இந்த 12ல் இருப்பது, இந்த ஜாதகருக்கு 12ல் இருப்பது, ஒரு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டில் போய் ஏதாவது வேலை பார்க்கலாம். தொழில் செய்யாதீங்க, ஏதாவது வேலை பாருங்கள். இல்லாட்டி இதே தொழில்கள் இருந்துச்சுன்னா அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் அடுத்தடுத்தான வேறு முயற்சிகள் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கிங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். புதுமையான முயற்சிகள், புதுமையான முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? நம்ம சொல்கிறது இந்த ஏஎல்பி தனூர் போகும்போது இந்த கன்னி 10ஆம் இடம் போகும்போது இந்த சூரிய பகவான் இந்த 12ல் இருப்பது பிரச்சனையை கொடுக்குமானா கொடுக்கும். சரிங்களா? அதனால் வெளியில் போய் வேலை பாருங்கள். அலைச்சலான வேலை தான் உங்களுக்கு அமையும். வேலை செய்கிறா இருந்தால் அலைச்சலான வேலை, தொழில் செய்கிறதா இருந்தாலும் வெளியூர், வெளிநாடு தொடர்புடைய தொழில்களை செய்யணும். ஆனால் புதுமையாக செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்களா? இது மாதிரி ஒரு எளிமையான ஜாதக ஆய்வு அட்சய லக்ன பദ്ധதி ஜோட முறையெல்லாம் பார்க்க முடியும். இதுக்கு வாய்ப்பளித்த எனது குருநாதருக்கு கோடான கோடி நன்றிகள் கூறி இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் ஒரு ஜாதகத்தை எளிமையாக எப்படி ஆய்வு பண்ணலான்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.